கோரிக்கையை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதிமுகவும் திமுகவுடைய தேர்தல் இருக்கு வந்து மிக மக்களை கவர்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய வியூகம் தேர்தல் வியூகம் எப்படி இருக்கு? அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் மக்களை கவர்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கு? அதிமுகவும் திமுகவும் நோட்டாவோட தான் போட்டி போட்டு இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற மக்களோட போட்டி போட்டு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறீங்க. எந்த மாதிரியான அறிவிப்பு வாக்குறுதிகள் வந்து மக்களுக்கு கொடுப்பீங்க? எந்த மாதிரியான திட்டங்கள்? மீனவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா நடந்துக்கும். பெண்களின் முன்னேற்றத்துக்கு மிக நம்பிக்கை வைக்க நடந்துக்குவேன். விவசாய ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் இது வந்து டெல்டா மாவட்டத்தை அழிக்கணும்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் கை கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பா முறியடிச்சு தமிழ்நாட்டில் மக்கள் சில டிடி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக சிஎம்மா உட்காருவாங்க. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இது களமிட பகுதி. இங்கே வந்து விவசாயிகள் வந்து வெள்ளக்காலங்களில் இந்த நீரை வந்து மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் இந்த வறட்சி காலத்தில் பயன்படுத்தினா அது ஒரு திட்டம் ஒன்று இருக்கும். அதே போல் இங்கே வந்து இந்த ஹார்பர் பிரச்சனை ஒன்று. அதே போல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருந்த ரயில்வே ஜெனரல் ஸ்டோரு ரோலிங் மில் எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன? மதிப்புக்கு மரியாதை தியாகத்தை சின்னமா அவர்கள் ஒத்துழைப்பு மதிப்புக்கு மரியாதை மக்கள் சேவை ஒத்துழைப்போடும். கண்டிப்பாக இதுவரை இல்லாத நலத்திட்டங்கள் எல்லாம் மறைந்து போயிருந்தது. அதை மீண்டும் புது உயிர் கொடுப்பது வரை கண்டிப்பா ஒத்துழைப்பு தருவோம். கண்டிப்பா மக்களை நம்புறாங்க. கண்டிப்பா மக்களுக்கு நல்ல செய்திகள் சொல்லுவோம். இதற்கு முன்னாடி வெற்றி பெற்ற எம்பிக்கெல்லாம் வந்து தன் சொன்னதை செய்யவே இல்லைன்னு மக்கள்கிட்ட ஒரே குறையா இருக்கு. நீங்க கண்டிப்பா செய்யவே இல்லை. அவங்க தன்னை மட்டுமே பாதுகாத்துக்கிட்டாங்க, தனக்கு மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் வந்து இன்னைய வரையும் சேரல. எம்பி இருக்காங்கன்னு மக்களுக்கே தெரியல. நீங்க வெற்றி பெற்றா என்ன செய்வீங்க? கண்டிப்பா நான் வெற்றி பெற்றேன்னா இந்த நாடாளுமன்ற மக்கள் என்னென்ன வேண்டுகோள் வைக்கிறாங்களோ அதை அனைத்தும் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். நீங்க வந்து வெற்றி பெற்றதான் நீங்க வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பின் அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக ஒரு பலமான கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு பலமான கூட்டணி இருக்கு. உங்க பக்கம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து கட்சியோட இன்னும் கட்டமைப்பே இன்னும் இல்லை. அதான் உண்மை. இந்த சூழ்நிலை ரெண்டு கட்சியும் எப்படி நீங்க பேஸ் பண்ணி வந்து கூட்டணி முக்கியம் கிடையாதுன்னா செயல்பாடு தான் முக்கியம். கூட்டணி முக்கியம் கிடையாது, செயல்பாடு தான் முக்கியம். கட்சி கொடி இருக்கு கட்ட இருக்குன்னு அவசியம் கிடையாது. எங்க பார்த்தாலும் குக்கர்ஸ் நான் பறந்துகிட்டு இருக்குங்களா உங்களுக்கு? மக்கள் செல்வம் சொன்னீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து குக்கர் சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வந்து சிறுபான்மை பொண்ணு வந்து பார்த்துட்டு ரோட்ல போகும்போது எங்க மக்கள் சொல்ல பார்த்து, அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க எப்ப சீக்கிரம் ஆவீங்க, சீக்கிரமா சீக்கிரம் ஆயிடுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாங்க ரீச் ஆயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. எங்க தலைமை என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா தேர்தலை கிராமத்துல இது பண்ண அந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்குல்ல, அடிப்படை கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்கு, கூட்டணிகள் இல்ல. இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் கொடி ஏற்றிட்டு அந்த கட்டமைப்பு கட்டிட்டு கட்சியோட நிலைப்படுத்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் மாசு இப்போ அதிமுக திமுக 2 கூட்டணிகள் இப்போ பலமா போகுது. பம்பரமன் சுத்த மாட்டான். என்ன செய்ய எங்களை கொடுக்குறான்னு தெரியல. எங்களை ஓட்டு போட்டுருங்க.